அஸ்ஸலாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. வெல்கம் டு குட்டி சாரா சேனல். இன்றைக்கி ஈரலும் சிக்கனும் சேர்த்து கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இது கொஞ்சோண்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் பச்சை வாசனை போயின அப்புறம் நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். இந்த சைடு கல்லீரல் வேகட்டும். நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஈரல் 1/4 கிலோ, கல்லீரல் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு பட்டை, 2 லோங்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம். இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் 3 தக்காளி, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ சிக்கனும் ஈரலும் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல கல்லீரல், அதையும் சேர்த்துக்கலாம். இது மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போயிட்டு அப்புறம் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன், ஈரல், கல்லீரல் போட்டு நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டி சாரா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு.